எந்த மானாமதுரை சப்டிவிஷனில் ஏற்கனவே அஜித்குமார் அடித்து கொலை செய்யப்பட்டாரோ அதே சப்டிவிஷனில் அதே காவல் நிலையத்தை சார்ந்த இன்ஸ்பெக்டர் மானாமதுரையில் இன்னொரு ஆகாஷ் என்ற எஸ்சி வகுப்பை சார்ந்த பையனை கூட்டி சென்று அடித்து அவன் ஏதோ பாலத்திலிருந்து ஒரு 40 அடி கீழே குதித்த மாதிரி கூறி அது பொய் என்று ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மானாமதுரை முன் ஆகாஷ் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் நிறுவனம் செய்து அதற்கு பின்பு அவருக்குரிய வழக்குகளை பதிவு செய்து இப்போ 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் சிபிசிஐடி அந்த 6 பேர் மட்டுமல்ல, அந்த 6 பேருக்கு கட்டளையிட்டவர்கள் யார், காலை உடைப்பதற்கு கட்டளையிட்டவர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து அவர்களை கைது செய்வார்கள் என்று நம்புகிறோம். இந்த தொடர் சம்பவங்கள் ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டே இருக்கிறது. இது காவல்துறைக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாத பட்சத்தில் தான் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது என்பதை வருத்தத்துடன் கூறுகிறேன். ஒரே சப்டிவிஷனில் அஜித்குமார் சம்பவமும், அந்த சம்பவத்தில் 6 காவலர்கள் உள்ளே இருக்கிறார்கள். டிஎஸ்பி வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறார், திருப்போணத்துடைய இன்ஸ்பெக்டர் சேர்க்கப்பட்டிருக்கிறார். இந்த பின்னணியில் அதே சப்டிவிஷனில் இன்னொரு கஸ்டோடியல் டெத், இதே காலை அடித்து கற்கள் வைத்து ஈரசாக்கை வைத்து கம்பி எடுத்து அடித்ததின் காரணமாக ஏற்பட்டிருக்கின்றால் கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு மனநோய் என்ன என்பதை கண்டிப்பாக அறிய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு என்பதை பொறுப்புடன் கூற விரும்புகிறேன். இது ஏதோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக நான் பார்க்கவில்லை. இது காவல்துறையுடைய முழுமையான கவனக்குறைவால் ஏற்படுகிறது, அத்துமீறல்களால் ஏற்படுகிறது. அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை என்பதை சுட்டி காட்டுகிறது. உங்களுடைய ஊரில், உங்களுடைய மாவட்டத்தில் மிக வருத்தத்துக்குரிய அந்த கிராமத்திற்கு, வேடநத்தத்திற்கு சென்று வருகிறேன். பேச முடியாத வேதனை மனசுக்குள் இருந்து அந்த இறுக்கத்தில் பேசுகிறேன். என் மனசுக்கு வருகின்ற பெரிய வேதனை என்னவென்றால், எந்த காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஹரிஹரன் இந்த மாவட்டத்தில் 13-16 கொலைகளுக்கு காரணமாக இருக்கிறான் என்று ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷன் குறிப்பிட்டார்களோ, அதே ஹரிஹரன் மறுபடியும் இந்த கிராமத்திற்கு யார் அனுப்புகிறார்? அவனை காவல் நிலையத்தில், காவல்துறையிலிருந்து துரத்தப்பட வேண்டிய ஒரு மனிதர். அவருக்கு டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் பெண்டிங்காக இருக்கு, உயர் நீதிமன்றத்தில் வழக்கு பெண்டிங்காக இருக்கு. இதே தூத்துக்குடி மாவட்டத்தில் அவரை கொண்டு அவரை அங்கே அதே பாதிக்கப்பட்ட கிராமத்திற்கு செல்கிறார் என்றால், அங்கே போய் அவர் பேசின பேச்சு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய 18 சமூகங்கள் வெறுப்பு கொண்டு வந்து அவர்கள்தான் அந்த பேச்சின் காரணமாக 4 வழி சாலையை மறிக்க தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த குறுக்கு சாலையில் இன்னும் அந்த பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் நேற்று மாலை 5 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சு. இன்னும் போலீஸ் போய் காலை 10 மணி வரைக்கும் இன்னும் போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் வாங்கலை. அந்த கிராமத்தில் முழுமையாக காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. நாளை பரீட்சை எழுத வேண்டிய 12ஆம் வகுப்பு பெண்கள் பையன்களுடைய வீட்டுக்கு சென்று தனியாக கூட்டி சென்று விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. மன ரீதியாக அந்த கிராமமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பெண் படித்த பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வருத்தத்துடன் கேட்கிறேன். இந்த மாவட்டத்தில் அந்த கேள்வியை கேட்கலைன்னா வேறு எங்கேயும் கேட்க முடியாது. இந்த மாவட்டத்தில் சிடபிள்யூசி பணி செய்யவில்லையா? இந்த மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் பணி செய்யவில்லையா? உடனடியாக அந்த கிராமத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மன ரீதியான ஒரு நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு பணியில் அவர்கள் ஈடுபட மாட்டார்களா? 10ஆம் தேதி காணாமல் போன அந்த பெண்ணை 14ஆம் தேதி வரை அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவரை கண்டுபிடிக்க முடியவில்லையா? அந்த பாடியை கண்டுபிடிச்சது போலீஸ்காரர்கள் அல்ல. அந்த பாடியை கண்டுபிடிச்சது 11ஆம் தேதி சுமார் 3 மணிக்கு அவர்களுடைய உறவினர்கள் தேடி தான் கண்டுபிடித்தார்கள். அதுக்கப்புறம் காவல்துறையினர் வந்திருக்கிறார்கள் என்று நேரடியாக களத்திலிருந்து நாங்கள் எல்லாம் பார்த்து விட்டு தான் வந்து சொல்லுகிறேன். வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன், தலை குனிந்து பதிவு செய்கிறேன். காவல்துறைக்கு ரோஷம் இருந்தால் அந்த கிராமத்தில் மேய்ஞ்சிட்டு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் போய் விசாரிக்க வேண்டியவர்களை முறையாக விசாரித்து ஒரு சரியான நபர்கள் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு 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 அவசரம் இருக்கு என்று மிக மிக பொறுப்புடன் வேதனையுடன்
கோபத்துடன் இந்த நேரத்தில் கூற கடமைப்பட்டிருக்கிறேன்.